ஒரு நாள் வேப்ப மரம் கண் வைக்கப்பட்டு தோன்றியது. அந்த வேப்ப மரத்தில் நிறைய பால் வர ஆரம்பித்தது. அங்கே வேப்பிலை எல்லாம் உதிர்ந்து கொண்டே வரும்போது அந்த வேப்பிலை நுனியிலிருந்து பால் அப்படியே பொங்கி வந்து கொண்டே இருந்தது. அந்த பாலை சுவைத்து பார்த்தோம். அப்போது அந்த பால் சுவையாக இருந்தது, ரொம்ப சுவையாக இருந்தது. அப்போ வேப்ப மரத்தை ஒரு விதமான ஒரு பிசிங் மாதிரி வெள்ளை நிறைய பால் மாதிரி வந்து கொண்டே இருந்தது. அந்த பாலை பருகி பார்த்தால் ரொம்ப இனிப்பு. அந்த இனிப்பு அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வயசானவர் சொல்கிறார், இந்த மாதிரி இந்த இடத்துல அம்மன் வந்திருக்காங்க, சிவனும் பார்வதியும் வந்திருக்காங்கன்றாங்க. அப்போ சிவன் பார்வதிக்கு பூஜை செய்யும்போது அப்போ ஆடி மாதம் முதல் வாரத்தில் இங்கே வேப்ப மர பால் வருது, சர்ப்பம் வருகின்றது. சர்ப்பம் இங்கே காட்சி கொடுக்கின்றது. சர்ப்பம் போகுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாக வந்தது. அந்த இடத்துல நடுஇரவில் போகும், பகலில் திடீர் என்று வரும், யாரும் பார்க்காத போது போகும். அப்படிப்பட்ட இடம் இது. அந்த இடத்துல இந்த அம்மனுடைய ஒரு உருவத்தை வைக்க வேண்டும் என்று, இயற்கையான உருவத்தை வைக்க வேண்டும் என்று வைக்கப்பட்ட இந்த காவேரி கரையோரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த சிலை நாக ரூபத்திலேயே அம்மாள் அமைந்துள்ளார். இங்கே நடக்காத வித்தைகளில், நடக்காத நாடகங்களில் அவங்க நின்று அப்படியே சலங்கையோடு நின்று அந்த அம்மாவுடைய உருவம் கண்ணை அப்படியே பறித்து கொண்டு அந்தளவுக்கு இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சில ஆட்களுக்கு இது இரவில் சலங்கை சத்தம், ஒரு விதமான சத்தங்கள் இதெல்லாம் கிடைக்கும். அம்மனுடைய உடல் முழுவதும் நாகரூபத்திலேயே இருக்கும். நாகரூபத்திலேயே வடிவிலே அம்மா வந்திருப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு இடம், ஸ்தலம். இந்த இடம் ரொம்ப கேட்டது கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு நாட்கள் கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அது இயற்கையாகவே நடந்து கொண்டே இருக்கும். அது ஏதோ ஒரு பலன் ரூபம்தான் அம்மன் சக்தி. அது அபார விதமான ஒரு சக்தி உண்டு. வேப்பிலைக்காரன்றால் இங்கே தாட்சாயினி, ஒரு 5 வயது குழந்தை தவம் செய்யும் குழந்தை. அந்த அம்மன் 5 வயது குழந்தையாக இருக்கும்போது தவம் பண்ண அந்த தாட்சாயினி அம்மன், ஜக்கம்மான ஆந்திரா மாநிலத்திலிருந்து வந்த ஜக்கம்மா அந்த அம்மன், சமயபுரம் மாரியம்மன், இவங்கெல்லாம் கலந்து உட்காந்துருக்காங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கிடைக்கணும். நன்றி, வணக்கம்.